வந்துள்ள இலங்கையின் புதிய அதிபர் அனுரகுமார திசநாயக்கேவிற்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு. இரு நாடுகளுக்கிடையே நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படுமா என எதிர்பார்ப்பு. ஆயிரத்து 1971 போரில் பாகிஸ்தானை இந்தியா வெற்றி பெற்றது நினைவு தினம் இன்று கடைபிடிப்பு. நாட்டுக்காக இன்னுயிர் நீத்த வீரர்களின் நினைவிடத்தில் மரியாதை. சிங்கப்பூரில் நடந்த செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு சென்னையில் உற்சாக வரவேற்பு. விளையாட்டுத்துறை செயலாளர் அதுல்யா குகேஷுக்கு பூங்கொத்து அளித்து வரவேற்றார். ராணிப்பேட்டை பணப்பாக்கத்தில் 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் காலனி தொழிற்சாலை காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாபட்டினத்தில் அரசு பள்ளியில் தேங்கியுள்ள மழைநீர் மாணாக்கர்களுக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடும் என பெற்றோர்கள் அச்சம். அம்மாபட்டினம் பகுதிகளில் தண்ணீர் வெள்ளம் அதிகமாக சூழ்ந்திருப்பது காரணத்தினால் மக்கள் எல்லாம் அவர்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக சென்று வருவதற்காக மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் அந்த பகுதியில் அந்த சாலையின் ஓரமாக இந்த அரசினர் நடுநிலை பள்ளி ஒன்று இருக்கிற ஆண்கள் பள்ளி, இந்த பள்ளியில் தண்ணீர் உள்ளாக்கி வெளியில் தேங்கி நிற்பது காரணத்தினால் மாணவர்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு மாயமான 11ஆம் வகுப்பு மாணவன். படகு மூலம் மாணவனை தேடி வரும் தீயணைப்புத் துறையினர். வேலூரில் மாநகராட்சி தண்ணீர் லாரியில் சிக்கி பெண் உயிரிழப்பு. இருசக்கர வாகனத்தில் பின்புறம் அமர்ந்து சென்றவர் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் விபரீதம். கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் மிதந்த நிலையில் 2 பச்சிளம் குழந்தையின் சடலம். உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்வாரத்தில் கடல் சீற்றத்தால் படகு கவிழ்ந்து விபத்து. மீனவர்கள் உயிர் தப்பிய நிலையில் படகு 2ஆக உடைந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கருவறைக்குள் இசையமைப்பாளர் இளையராஜா சென்றபோது தடுத்து நிறுத்தம். வரவேற்பில் விதிமீறல்கள் இருப்பதாக வெளியே செல்லும்படி கூறிய ஜிஏர்கள். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தாமதம். அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை மையம் தகவல். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் காலனி உற்பத்தி தொழிற்சாலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பஜனையுடன் தொடங்கியது மார்கழி மாதம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாடல் பாடி உற்சாகம். பிரபல தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் உசேன் உடல்நலக் குறைவால் காலமானார். நுரையீரல் நோய்க்கு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. பாஜகவை எதற்குமே கண்டிக்காமல் பழனிசாமி வாய்ச்சவால் விடுவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். திமுகவை வீழ்த்தி விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி பகல் கனவு காண்பதாகவும் காட்டமாக பதிலடி. பீகாரில் அரசு பணி தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்ததாக கூறி தேர்வர்கள் போராட்டம். தேர்வு அறைக்குள் புகுந்து சிலர் வினாத்தாள்களை கிழித்தெறிந்ததால் பரபரப்பு. குஜராத்தில் கட்டுக்கட்டாக போலி ரூபாய் நோட்டுகளை கொண்டு சென்ற 3 பேர் கைது. சினிமா படப்பிடிப்புக்காக அச்சிடப்பட்ட நோட்டுகளை சூரத் சந்தையில் மாற்ற முயற்சித்ததாக வழக்கு பதிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.